பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். சவுலுக்காக அழுது புலம்புகள். தாவீது பாடுகிற பாட்டு. இழந்து போன சவுலுக்காக அழுது புலம்புங்கள் இஸ்ரவேலின் குமாரத்திகளே. உங்களை வழிநடத்தின மனுஷன் அல்லவா? உங்களை வழிநடத்தின ராஜா அல்லவா? யாருக்காக நீ அழுது புலம்பு சொல்கிறாய் தாவீது? உன்னை கொல்ல நினைத்து வெறித்தனமாய் உன்னை கொல்ல நினைத்து நீ சீன் வனாந்தரத்திலும் மாகோன் வனாந்தரத்திலும் கெபிகளிலும் ஒளிந்து கொண்டு உயிருக்கு தப்பி பெலிஸ்தருடைய பட்டணத்துல போய் சிக்லாக்ல குடியிருக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டியே. அப்படி ஒரு மோசமாய் உன்னை துரத்தி கொண்டு வெறித்தனமாய் உன்னை அழித்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனிதனுக்காகவா நீ புலம்பி பாடச் சொல்கிறாய்? அந்த மனிதனுக்காகவா அழுது புலம்ப சொல்கிறாய்? உன் சத்துருக்களின் இவ்வளவாய் நேசிக்கக்கூடிய இருதயம் இருக்கிறதா? தாவீது இப்படி சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சிங்காசனத்துல உட்காருகிறதற்கு மூல காரணமே இந்த மனுஷன்தான். இந்த மனுஷனை தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜா அபிஷேகம் பண்ணார் எனக்கு முன்பதாக. ஆனால் அந்த மனுஷன் அந்த அபிஷேகத்தை இழந்தது நிமித்தம் தான் அந்த அபிஷேகம் என்னை தேடி வந்தது. ஒருவேளை இந்த மனுஷன் அந்த அபிஷேகத்தை இழக்காமல் இருந்திருந்தால் அந்த தைல கொம்பு நிரப்பப்பட்ட தைல கொம்பு என்னை தேடி வந்திருக்காதே. தாவீது ஒரு வெளிச்சமும் வெளிப்பாடும் பெற்ற மனுஷன். உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வெளிப்பாடு நமக்கு அவசியம். சில பேர் உள்றதை பார்த்துட்டு சிரிக்காதீங்க. சில பேர் உள்றதை பார்த்து ஏளனமா எண்ணாதீங்க. சில பேர் உள்றதை பார்த்து குற்றப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. யோசிச்சான் தாவீது. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா, இன்னைக்கு என்னை தேடி ஒரு தைலக்கொம்பு என் வீட்டை தேடி வந்து என் மேல ஊற்றப்பட்ட அந்த நிரப்பப்பட்ட தைலக்கொம்பு என் தலை மேல ஊற்றி எனக்குள்ள ஒரு ராஜரீகத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்து கொண்டு போன அந்த அபிஷேகம் எப்படி வந்தது? ஒருவேளை அந்த சவுலுங்கிற ராஜா விழாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜாவா இருந்திருப்பாரு. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு என் காலத்தை ஓடிட்டு இருந்திருப்பேன். எனக்கு தந்த ஆடுகளை நான் மேய்த்துக்கொண்டு என் காலத்தை ஓட்டி கொண்டிருப்பேன். ஆனா அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு என்னை தெரிந்து கொண்டாரே கர்த்தர். அந்த மனிதனுடைய வீழ்ச்சி எனக்கு ஒரு எழுச்சியாய் மாறிற்றே. யாருங்க இந்த வெளிச்சத்தை காண்பிப்பா? எப்படிங்க இந்த வெளிச்சம் கிடைக்குது? இது ஒரு எவ்வளவு பெரிய தெய்வீக ஆழமான வெளிச்சங்க. இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். சோர்ந்துராதீங்க. சத்துருக்கள் விழுகும் பொழுது, சத்துருக்கள் மரித்து விட்டா, ஒரு சத்துரு மரித்து விட்டான் சந்தோஷம் கொண்டாடாதே. அழிஞ்சிட்டானா, செத்துட்டானா, போயிட்டாளா, ரொம்ப சந்தோஷம் சொல்லாதீங்கக்கா, சொல்லாதீங்கண்ணா. கண்ணீர் விட்டு அழுது புலம்புங்கண்ணா. இந்த தெய்வீகம் நம்மளை உயர்த்தும். இந்த தெய்வீகம் நம்மளை ஆசீர்வதிக்கும். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு இந்த தெய்வீக மனப்பான்பு நமக்கு இருக்குமானால் நிச்சயம் 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 யார் ரெக்கமெண்டேஷன் வேணா, கர்த்தரே உங்களை உயர்த்துவார். கர்த்தரே உங்களை உயர்த்துவார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. பிறந்த நாள் திருமண காணுகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. Take this prophetic word, receive it in Jesus name. இந்த ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து எடுத்த அத்தனை வீடியோஸையும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, love you all in Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சிறுக அவர் பெருக. Amen, amen, amen.